உங்களுடைய மகிமை, அதாவது உலக பெருமையிலிருந்து நீங்கள் இறங்கி வாருங்க. உங்கள் கடினமான இருதயத்தை விட்டு நீங்கள் இறங்கி வாங்க. உங்களுடைய எல்லா விதமான பொய்யான உபதேசம், பொய்யான சத்தியத்திலிருந்து இறங்கி வாங்க. இன்றைக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து, நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், உங்கள் உள்ளத்தில் வருகிறேன், உங்கள் இல்லத்தில் வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். வருவீர்களா? உங்கள் வீட்டுக்கு என்னை அழைப்பீர்களா? உங்கள் உள்ளத்திலே அழைப்பீர்களா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசுவை உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வாயா? உன் இல்லத்திலே ஏற்றுக்கொள்வாயா? அவர் வாசம் செய்ய இடம் அளிப்பாயா? பழைய வாழ்க்கையை ஒழித்து அவரை தெய்வமாய் ஏற்று, இரட்சகராய் ஏற்று, ஒரு புதிய மனிதனாய் புதிய வாழ்வு பெறுவாயா? அப்படி பெறுவாயானால், இயேசுவை ஏற்றுக்கொள்வாயானால், நிச்சயமாக தேவ சாயலை நாம் இப்பொழுதே அடைவோம். ஒரு நாளிலே தேவ மகிமையை முழுமையாய் நாம் இழந்து போன, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவ சாயலை அணிந்து தேவ மகிமையோடு கூட, கிறிஸ்துவின் சாயலில் ஆண்டவரோடு கூட நித்திய வாழ்வில் பரலோக ராஜ்யத்தில் நாம் மகிமைக்கு மேல் மகிமையடைந்து மறுரூபமாகி நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் நித்திய மகிழ்ச்சியோடு கூட அங்கு நாம் வாழ முடியும். அருமையானவர்களே, ஆகவே இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்களா? ஆம், எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே பாடுகளும் உபத்திரவங்களும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே உண்டு. நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் நமக்கும் கூட பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. அப்பேற்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பூமியிலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்தபோது அவருக்கு எதிராக போராட்டங்களும் நிந்தனைகளும் அவமானங்களும், அவரை கொலை செய்யவும் பலவிதமான உபத்திரவங்களும் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு அப்போஸ்தலனும், குறிப்பாக பவுல் அப்போஸ்தலன் போன்றவர்களெல்லாம் படாத பாடுகள் உபத்திரவங்கள் இல்லை. சிறைவாசங்கள், நிர்வாணம், பசி, கப்பல் சேதம், பலவிதமான அடி நொறுக்குதல் அவர்கள் பட்டார். அப்பேற்பட்ட பவுல் அப்போஸ்தலன் அந்த பாடுகளை குறித்து அதை மகிமை என்று சொல்லுகின்றார். வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே என்று சொல்லுகின்றார். பாருங்கள், நாம் பாடுகள் என்னாவே நம்ம ஏதோ பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவர் தண்டிச்சிட்டாரு என்று நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமேல, மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, இவன் ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறான், இவளுக்கு இப்படி தான் வேணும், இவனுக்கு இப்படி தான் வேணும், கர்த்தர் நல்ல தண்டனை கொடுத்துட்டாருன்னு சொல்லி நம்மளை பரிகாசம் பண்ணுகிற நம்முடைய உற்றார் உறவினர், உடன் பிறந்த நண்பர்களே, அக்கம் பக்கத்தாரே இந்த உலகத்தில் உண்டு. ஆனாலும் இந்த உபத்திரவங்களை ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வாழ்க்கையை வாழும்பொழுது நாம் படும்பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், அது உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அப்படின்னா கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை நாம் பின்பற்றி வாழும்பொழுது பாடுகளும் உபத்திரங்களும் வந்தாலும் அது மகிமைக்கு, அது ஒரு மூல காரணமாய், அது மூலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆக எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரங்கள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால், அவரோடு கூட நாம் ஊழியம் செய்தால் பல பாடு உபத்திரம் நிந்தை வருகிறதா? சோர்ந்து போகாதிருங்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு மகிமைக்கு அது பாத்திரமாக இருக்குது, அது மகிமைக்கு அது ஒரு மூல காரணமாக ஏதுவாக இருக்கும். அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவைகளெல்லாம் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், உங்கள் குறைவையெல்லாம் பிதாவாகிய தேவன் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த குறைவையெல்லாம் பூமியிலேயும் ஆண்டவர் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு கானா ஊர் திருமணத்தில் அங்கு திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அங்கு அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்கினார் என்று பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய உலக வாழ்க்கையிலே பற்றாக்குறைகள், சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, நிம்மதி குறைவு, பணக்குறைவு, எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் அதை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் அன்றைக்கு கானா ஊர் திருமணத்திலே குறைவை நிறைவாக்கினவர் நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் இன்னும் என் குறைவு நீக்கப்படவில்லை, ஏன் என்று நீங்கள் கலங்கி கொண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இங்கே இல்லாவிட்டாலும், இந்த பூமியிலே இல்லாவிட்டாலும் வார்த்தை சொல்லுகிறது, அவர் மகிமையிலே நிறைவாக்குவாராம். கிறிஸ்துவுக்காக நாம் உண்மையோடு உத்தமத்தோடு நாம் விசுவாசத்திலே கடைசி வரைக்கும் பாடுகள் மத்தியிலே நிலைத்திருப்போமானால், குறைவுகள் இருந்தாலும் மகிமையிலே பரலோகத்திலே அதை நிறைவாக்குவார், பரிபூர்ணமாக்கி விடுவார். ஆகவே சோர்ந்து போகவே வேண்டாம், விசுவாசத்திலே முன்னேறுங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், பின்வாங்கியோ மறுதளித்தோ போய்விட வேண்டாம். கர்த்தர் நமக்கு மகிமையிலே, அதாவது பரலோகத்திலே முழு மகிமையை நமக்கு பரிபூர்ணமாய் தருவார். உபத்திரவங்கள் எல்லாம் பவுல் அப்போஸ்தலனுடைய பார்வையிலே, தேவனுடைய பார்வையிலே மகிமையான காரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக
அருமையான தேவச்சனமே, கர்த்தர் அந்த மகிமை தர அவர் சித்தமாயிருக்கிறார், தயாராயிருக்கிறார். பாடுகள் வந்தாலும் பொறுமையோடு விசுவாசத்தோடு நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த மகிமையை, இழந்து போன அந்த மகிமை, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன மகிமையை அவர் நிச்சயமாய் அதிகமாய் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயம் தருவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அருமையான தகப்பனே, அருமையான இரட்சகர் இயேசுவே, அருமையான பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை அவருடைய உள்ளத்திலே நீர் பேசினீர் ஆண்டவரே, கிரியை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் இழந்து போன ஆண்டவரே மகிமையை நீ திரும்ப தருகிற தேவனாய் இந்த உலகத்திற்கு வந்தீரே தகப்பனே. அப்பா, அவள் பழைய பாவ வாழ்க்கையை ஒழித்து, பாவ பழக்கங்களை ஒழித்து உண்மையுள்ள தேவனாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறாள் தகப்பனே. நீர் அவள் உள்ளத்திலே பிரவேசிப்பீராக ஆண்டவரே. அவள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பி தருவீராக ஆண்டவரே. முக்கியமாக இழந்து போன அந்த ரட்சிப்பை, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன எல்லா விதமான மகிமை, உம்முடைய மகிமையை நீ திரும்ப தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் நன்றி ராஜா. பல மடங்கு நீ திருப்பி தரப்போவதற்காய் நன்றி ராஜா. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். India, a land rich in colors, is the second largest democracy in the world. With over 6 billion people, it is also the world's second most populated country. In Chennai alone, the capital of the state of Tamil Nadu, there are over 4 million people. It is in this South Indian state, Voice of the Solid Rock Ministries has its foundation. In a land dominated by idolatry, God has chosen His servants to carry the light of the gospel to those lost in darkness. Pastor Prabhu Isaac and Voice of the Solid Rock Ministries are committed to do the same. Born and raised in Vellore, Pastor Prabhu Isaac, the founder of this Christian and charitable organization, was a radiographer in the medical profession. He worked for the Ministry of Health Hospital in Jeddah, Saudi Arabia from 1984 to 2001. During that period, the Lord met with him. Very soon, Pastor Prabhu surrendered his life to Christ and received personal salvation. His new life in Christ emboldened him to start secret underground Christian activities even in that restricted nation of Saudi Arabia. From 1990, he continued his work for the glory of God under the banner Voice of the Solid Rock Ministry. On 19th July 2001, the secret police of the Saudi government arrested him. He was imprisoned and persecuted in the Saudi jail for 204 days. But by the grace of God and earnest prayers of our worldwide believers, he was released and deported to India on the 7th of February 2002. Since then, for the past 7 years, Pastor Prabhu Isaac is serving the Lord along with his family through his testimony and the message of the gospel of Jesus Christ in India and in many countries around the world. His gift of singing has long instilled the desire to lead people in worship before every testimony and message. Worship is a Levitical ministry that takes us into the very sanctuary where God dwells. Keeping this in mind, Voice of the Solid Rock has special worship services encouraging the young and the old to draw near to God. A huge part of Voice of the Solid Rock Ministry is the village outreach, covering several villages near Vellore and in the nearby state of Andhra Pradesh. Jesus is being proclaimed to the people everywhere. With the help of our outreach and evangelism staff,
the good news is taken to every house and every soul, even to such remote villages like Nararipet near Ramapuram in Andhra Pradesh, where the villagers live deep in the interiors, mostly near quarries. God's servants do not hesitate to go. They undertake every difficult road and literally overcome mountains to spread the gospel. Because of the undying love of Christ and His servants, many villagers are constantly delivered from witchcraft and healed from many sicknesses. As part of the village outreaches, an important group of people are touched every day: the children and youth, who are the future of India, are taught and encouraged to grow in a personal relationship with Christ through Christian songs and Bible stories. The Children and Youth Ministry is undertaken in the Andhra Pradesh villages as well as in Vellore. Every Sunday evening, around 25 to 30 children gather for Sunday class in the main church, the Solid Rock Prayer House. The staff from the church also visit 2 orphanages every week, guiding the youth in their spiritual walk. Meanwhile, by the guidance of the Holy Spirit, Pastor Prabhu Isaac began his church ministry. He was anointed as pastor and very soon established the main church called the Solid Rock Prayer House in Vellore on the 1st of October 2008. The church planting ministry now has 4 branch churches established in Kondakuppam, Nellikuppam, Sipcot Ranipet, and Nararipet in Andhra Pradesh. 5 pastors and 5 evangelists are assisting this ministry with dedication. They are all supported financially by the Voice of the Solid Rock Ministry. The church in Kondakuppam is unfinished. The walls and roof have to be built. Around 20 families attend this church. The Nellikuppam church needs a sheet for a ceiling. The church has to be extended. In the same grounds, the ministry has a vision to build a school and orphanage in the very near future. In the village of Periyapudur, Voice of the Solid Rock Ministries had bought a land to plant a church. However, because of stiff opposition from influential Hindus of that village, the work has been stopped temporarily. We are praying and hoping that very soon God will open the doors for us to build a church there. We covet your prayers for the same. As the churches began to grow, many from the villages were saved, and so far more than 20 have taken water baptisms at the main church, publicly testifying to their new faith in Jesus Christ. But it is not without its problems and opposition. Medical camps are conducted in these remote villages for the poor people. Many receive free treatments, and so far a number of them from these villages have also received free eye operations. But the purpose of the ministry does not stop there. At the end of the medical camps, gospel meetings are conducted in the same village to spread the good news of Jesus Christ among them. Under the Vellore ministry, around 30 widows are also supported by Voice of the Solid Rock. Voice of the Solid Rock also extends educational support to many poor children. Pastor Prabhu Isaac and his wife
are now settled in the city of Pittsburgh, Pennsylvania, in United States of America. Mrs. Susila Prabhu has undertaken the call to start a small fellowship under Voice of the Solid Rock Ministries banner. Today, the Solid Rock Prayer Fellowship in Pittsburgh has 10 families attending regularly. And every year, Voice of the Solid Rock also conducts annual crusades with special speakers coming from all over the world. God has taken Pastor Prabhu Isaac to several countries in order to spread the good news of Jesus Christ. Pastor Prabhu Isaac has been to Switzerland, France, Germany, Canada, and even some Middle East countries. Pastor Prabhu Isaac's books about his experiences in the Saudi Arabian prisons are released in English as well as in Tamil. These books have touched, challenged, encouraged thousands of people around the globe. Pastor Prabhu Isaac has released 3 audio albums and 2 DVD albums. The songs, written and composed by him out of his experiences in prison, have touched and blessed every soul that has listened to the songs.